சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25வது வசனம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். ஆமேன். ரொம்ப அருமையான ஒரு வசனம். இந்த வசனம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில் என்னை ரொம்பவே விடுவித்து ஆச்சரியமாய் அதிசயமாய் வழிநடத்தின ஒரு வசனமாக இருக்குது. இதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். பாருங்களேன், மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பயமானது இந்த பயத்திற்கும் அடுத்ததாக கர்த்தரை நம்புவதற்கும் தொடர்பு இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நம்ம யாரை குறித்தாவது பயந்து கொண்டு இருக்கிறோமா? எந்த மனுஷனை குறித்தாவது, அது வீட்டில் இருக்க நம்முடைய உறவுகளாக இருக்கலாம், இல்லை சுற்றி இருக்கிற உறவுகள், சொந்த பந்தங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், பழகிறவங்களாக இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு தெரிந்தவர்களால் வருகிற அச்சுறுத்தலாக இருக்கலாம், பயமுறுத்தலாக இருக்கலாம், ஆஃபீஸில் இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், எதுலனாலும் இருக்கலாம். நீங்கள் எந்த மனுஷனை குறிச்சுமே பயப்படவே கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமேன். ஏன்னா நம்ம அப்படி எந்த மனுஷனை குறித்தாவது நம்ம பயப்பட ஆரம்பிச்சிட்டோம், நம்ம இருதயத்தில் நம்மளை அறியாமையே ஒரு பயம் அவங்கள குறித்து இருந்ததானால், அது எதற்கு தடையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தரை நம்புவதில் தடையாக இருக்கிறது. அந்த பயம் வந்த உடனேயே கர்த்தர் கூட தான் இருப்பார், கர்த்தர் நம்ம கூடவே தான் இருப்பார். ஆனால் அவரை நம்புகிறோம் தெரியுமா, நம்ம நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில் நாம் நஷ்டப்பட்டு விடுகிறோம்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் நீங்கள் இன்றைக்கி ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்கிறது, எந்த மனுஷனுக்கும் பயப்படாதீங்க, அந்த பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. அதாவது மனுஷனுக்கு பயப்படுகிற பயத்துக்கு இடம் கொடுத்துறாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமேன். அப்போ நான் எல்லார்கிட்டையும் தைரியமாக போல்டாக மாம்சத்திலேருந்து நான் பேசிட முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆண்டவர் அப்படி சொல்லலை. பயப்படக்கூடாது. அதே நேரத்தில் உங்களை சுற்றி இருக்கிற உறவுகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அந்த நபர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையும், ஆஃபீஸில் கொடுக்க வேண்டிய அந்த கனத்தையும் நீங்கள் கொடுக்கணும். அதே நேரத்தில் அவங்கள பகையாகவும் நினைத்து விடக்கூடாது. உங்கள் இருதயத்தில் அவங்கள குறித்த கசப்பையும் வளர விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி உங்கள் இருதயத்தை மட்டும் நீங்கள் பாதுகாத்து கொண்டு அவங்களுக்கு பயப்படாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா போதும். கர்த்தரை சொல்லுகிறார், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். இப்போ இதெல்லாம் நீங்கள் எப்படி செய்ய முடியும் தெரியுமா? முதல்ல கர்த்தரை நம்பினா மட்டும்தான் செய்ய முடியும். கர்த்தரை நம்பிக்கையை வச்சு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க உறவுகளாக இருந்தால். அடுத்ததாக அவங்க மேலே பகையாக இருக்காதீங்க, பகையாக அவங்க மனசில் வளர விட்டுறாதீங்க. ஏன்னா அவங்க உங்களை அச்சுறுத்துகிற நபர்களாக, பயமுறுத்துகிற நபர்களாக, உங்களுக்கு உங்களுக்கு தீங்கு செய்கிற நபர்களாக கூட இருக்கலாம். ஆனால் அவங்க மேலே பகையாக இருக்காதீங்க, அவங்க மேலே வெறுப்பு வச்சுக்கிறாதீங்க, கசப்பு வச்சுக்கிறாதீங்க, கோபம், எரிச்சல் இதெல்லாம் உங்கள் மனசில் வேண்டாம். உங்கள் மனசை மட்டும், உங்கள் இருதயத்தை மட்டும் ஆண்டவருக்கு முன்னாடி சுத்தமாக வச்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தரை நம்பி இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. ஆனால் ஒன்றை செஞ்சிடாதீங்க, இதற்கு மாறாக அவங்களுக்கு பயந்து விடாதீர்கள். அவங்க எனக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுருவாங்களோ அப்படின்னு பயப்படாதீங்க. எந்த மனுஷனாலையும் கர்த்தருடைய பிள்ளையாகிய உங்களுக்கு விரோதமாக எதுவுமே செய்ய முடியாது. உங்கள் இருதயத்தை நீங்கள் இப்படி பாதுகாத்து கொண்டீங்கன்னா, அவங்க எப்படி என்ன செஞ்சாலும் அது உங்களை பாதிக்கவும் பாதிக்காது. எப்படியெல்லாம் பாதுகாத்து கொள்ளணும்? அவங்கள குறித்த கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம், கோபம், எரிச்சல், பகை, இந்த மாதிரி காரியங்கள்லாம் உங்கள் இருதயத்தில் இல்லாதபடிக்கு, அப்படி இருந்தால் கூட இப்போ ஆண்டவரே இதெல்லாம் இருந்தது உண்மைதான், இப்போ நான் எடுத்து வெளியே போடுறேன், நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் அவங்கள பார்த்துக்கோங்க ஆண்டவரே, நான் அவங்களுக்கு பயப்பட தேவையில்லை, அவங்க பண்ணுற காரியங்களை பற்றி நான் யோசிக்க தேவையில்லை, நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் இன்னும் என்னை ஆசீர்வதிப்பீங்க, இன்னும் என்னை உயர்த்துவீங்க, என்னையே பாதுகாத்து கொள்ளுவீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபித்து அவரை சார்ந்து கொண்டு அவரை நம்புங்க. கர்த்தர் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். அவர் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு என்னெல்லாம் நன்மை செய்து உங்களை உயர்த்த வேண்டுமோ அப்படிப்பட்ட நன்மைகளை அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாகவே தேவன் உங்களுக்கு செய்துவித்து உங்களை உயர்த்துவார். ஆமேன். யோசேப்பை பார்த்தீங்களா? யோசேப்பை குழியில் போட்டு எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க அவங்க சகோதரர்கள். அதே சகோதரர்கள் கண்களுக்கு முன்பதாக தேவன் யோசேப்பை உயர்த்தினார் பார்த்தீங்களா? உயர்ந்த அடைக்கலமாக யோசேப்புக்கு இருந்தார் பார்த்தீங்களா? அதுக்கு காரணம் என்ன? யோசேப்பு கடைசியில் சொல்லுகிறார் அவங்க சகோதரர்களை பார்த்து, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க, நீங்கள் தீமைக்கு தான் எனக்கு செஞ்சீங்க, ஆனால் தேவன் அதை நன்மையாக மாற பண்ணினார் சொல்லி அந்த சகோதரத்திலே அன்பு பாராட்டினார் பார்த்தீங்களா? இப்படி ஒரு இருதயம் நமக்கு இருக்குமானால் எந்த மனுஷனுக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருந்து உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை உங்களுக்கு செய்து உங்களை
மேன்மைப்படுத்துவார், உங்களை ஆசிர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். ஆமென். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக. ஆசிர்வதித்து உயர்த்துங்க. மனுஷர்களுக்கு பயப்படுகிற பயத்தை எங்களை விட்டு புறம்பே நீர் தள்ளி போடுவீராக. உம்மை நம்புகிற அந்த நம்பிக்கை எங்களுக்கு அதிகமாய் விசுவாசத்தை கொடுப்பீராக. கொடுத்து எந்த மனுஷங்க மேலேயும் எந்த ஒரு கசப்பு, வெறுப்பு, வைராக்கியத்தை எங்கள் இருதயத்தை இல்லாதபடிக்கு எங்கள் இருதயத்தை நாங்கள் சுத்தமாய் காத்துக்கொள்ள தேவரீர் எங்களுக்கு உதவி செய்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.